நான் உடல் அல்ல என்பதை புரிந்து கொள்வது எப்படி என்பதுதான் இன்றைக்கான கேள்வியாக வைத்திருந்தோம். உம் சரி, பேசிக்கலி இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? சோ இந்த உருவம், இந்த உருவத்தை நான் என்று நினைப்பதுவோ, அல்லது இந்த உருவத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மனசு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த உடம்புக்குள்ள. அது எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கை இப்படி மேல போகணும் அப்படின்னு அது நினைச்சாதான் மேல போகுது. கீழே இறங்கு நினைச்சா கீழே இறங்கும். பேசுன்னு நினைச்சா பேசும். நடக்கணும்னு நினைச்சாதான் நடக்கும். அப்படி உள்ளே ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக் கொண்டிருக்க அந்த உடல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறவனுக்கு பேரு மனசுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இந்த இரண்டுமே நான் என்றுதான் பொதுவா எல்லாருமே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதை தாண்டி நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம். பட் வேதமும் இதிகாசமும் புராணங்கள் எல்லாம் உபனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உடல் மனம் இவன் புத்தி நீ அல்ல அப்படிங்குது. இவைகள் எல்லாம் வெறும் கருவிகள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு. சரியா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம கொஸ்டின் வச்சிருக்கோம். இத நான் சிம்பிளா நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எப்படி ட்ரை பண்றேன் அப்படின்னா, யூ சி when there is a change, அதாவது இந்த உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்பு பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டன்டா இல்ல. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்த நெக்ஸ்ட் மொமெண்ட் நான் பேசணும் இருக்க மாட்டான். வேற ஒருத்தன் தான் இருப்பான். அப்போ ஒவ்வொரு செகண்டுமே இந்த உடம்பு மாறிட்டு இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் அனுபவமான உண்மை. சிமிலர்லி மனசும் மாறிட்டு இருக்கு, புத்தியும் மாறிட்டு இருக்கு. சின்ன வயசுல இருந்த மனசு இப்ப இல்ல, புத்தியும் இப்ப இல்ல. சுத்தமா இல்ல. டோட்டலி சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப இந்த உடல், மனம், புத்தி டோட்டலா ஒவ்வொரு செகண்டுமே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் அனுபவம் உண்மை அப்படின்னு புரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா, சேஞ்சஸே நானாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. எதுல சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கோ அதுதான் நானாக இருக்க முடியும். இல்லையா? ஏன்னா சேஞ்சஸ் எப்படி நானா இருக்க முடியும்? சேஞ்சஸ் எதில் நடக்கின்றதோ அது நானா இருக்க முடியுமே தவிர, சேஞ்சஸே நானாக இருக்க முடியுமா? எ- எதன் எதில் மாற்றங்கள் நிகழ்கிறதோ அது நானாக இருக்க முடியுமே தவிர, மாறுகின்றது நானாக எப்படி இருக்க முடியும்? மாறுகின்றது நான் அங்க இல்லவே இல்ல. எப்போ ஒண்ணு மாறிடுச்சுன்னு சொல்றோமோ, அப்ப இல்லன்னு தானே சொல்லணும். முதல்லயும் இல்ல, அப்புறமும் இல்ல. அப்ப நடுவுல மட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லுவானே. இல்லவே இல்லன்னு சொல்லிடலாம் இல்லையா? இப்ப கானல் நீர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இல்ல. அந்த மாதிரி முதல்லயும் இல்ல, அப்பயும் இல்லன்னா, அப்ப இங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு தான் சொல்லணுமே தவிர, இது இருக்குன்னு ஏன் சொல்றேன்? அதான் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிட போகுதுல்ல. மேஜிக் சொல்ல காட்டுறான் அப்படின்னு திடீர்னு மறைஞ்சிருச்சு. மறையக்கூடிய ஒரு வஸ்துவை இருக்கு என்று பேசுவதே தவறில்லவா? அப்ப நான் என்ன பேசிட்டேன் இவ்வளவு நேரமா? இந்த உடம்பு நான்னு பேசினேன். இந்த மனசு நான்னு பேசினேன். இந்த லூசு பயல மாறிக்கொண்டே இருக்கின்ற வஸ்துவாக மாறிக்கொண்டே இருக்கின்ற வஸ்து என்பதே இல்லவே இல்லை. மாறுகின்ற வஸ்து, நொடிக்கு நொடிக்கு மாறுகின்ற ஒரு வஸ்து என்றால் அது மாய தோற்றமாகத்தான் இருக்க முடியுமே தவிர உண்மையா இருக்க முடியாது. உண்மை அப்படின்னா அது சாஸ்வதமானதாக இருக்க வேண்டும், நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். அது எப்போதும் இருக்கக்கூடியதுக்கு தானே உண்மைன்னு சொல்ல முடியும். இப்போ உண்மையானவன் சொல்லுங்க. அவன் பிறந்ததுல இருந்து சாகாத வரைக்கும் உண்மை பேசிருந்தாதான், சரி பொய் பேசாம இருந்தாதான் அவன் உண்மையானவன் சொல்லுவீங்க. ஒரு தடவை அவன் பொய் பேசிட்டாலே அவன் பொய்யானவனா மாறிடுவான். அப்படிங்கிற பட்சத்துல செகண்டுக்கு செகண்டுக்கு மாறிட்டு இருக்கு இந்த விஷயத்த போயிட்டு உண்மைன்னு எப்படிப்பா சொல்ல முடியும்? இல்ல விஷயமா இருக்கு. சோ சிம்பிளா நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உடம்பு மனசுன்றது மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்றதும் ஒண்ணுதானே என்ற அடிப்படையில் நாம் அதை அது நானாக இருக்க முடியும்னு சொல்ல முடியல. சரி விடு. அப்ப என்னதான் இது மாறிட்டு இருக்கே அப்படின்னா, பேஸ் என்னவோ அதுலதான் மாற்றங்கள். சிம்பிளா எக்ஸாம்பிள் கோல்டு. கோல்டு இருக்கு. அதை நீங்க வந்து ஆர்னமெண்ட்ஸா மாறுறீங்க. ஜுவல்ஸா, அதாவது வெவ்வேறு வகையான கொலுசுகளாக, வளையல்களாக, மோதிரமாக, எப்படி இப்படின்னு டிஃப்ரெண்டா நீங்க மாத்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது எல்லாமே எதுல தங்கம் மாறல. பேஸ் என்னது? இங்க கோல்டு தான் பேஸ். கோல்ட் இஸ் நாட் சேஞ்சிங், பட் தி நேம் அண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் தி கோல்ட் இஸ் சேஞ்சிங். இந்த கோல்டு அப்படிங்கிறது ஒரு தங்க கொலுசா மாறுது. அப்ப இந்த கொலுசு அப்படிங்கிறது மாயத்தோற்றம் அப்படிங்கிறேன். ஏன்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு மேறையா மாறிடும்ல. அப்போ வெறும் தோற்றமாக இருக்கின்ற அதை உண்மை என்று நம்பவே கூடாது. அது இல்லவே இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ எது இருக்கு? இருக்கிறது தானே நீன்னு சொல்ல முடியும். இல்லாததை போயிட்டு நீன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நான் யாருன்னா, நான் இருப்பவனாக இருக்க வேண்டும். அப்ப நான் யாரு அப்படின்னா,
எது உண்மையாக இருக்கின்றதோ அதுதான். அப்ப உண்மை என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா, தங்கத்துல நகைகள்ல கோல்டுன்னு இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது இல்லையா? சோ தட் இஸ் தி பேஸ். அப்போ பரபிரம்மம் பரமாத்மான்னு ஒண்ணு வந்து வேதத்துல சொல்லி காட்டுறாங்க. என்னப்பா அது அப்படின்னா, அதுதான்டா உண்மை, அதுதான்டா பேஸ். அதுல இந்த எல்லா மாயத் தோற்றங்கள் தெரிகின்றன. இந்த மாயத் தோற்றங்கள் தெரிகின்றதை நீ என்று தவறாக புரிந்து கொண்டு மடையனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஆக்சுவலி உண்மையில் மாறுகின்ற வஸ்து எதுவும் நீயாக இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் மாறுகின்ற வஸ்து வஸ்துவே அல்ல. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பரபிரம்மம் பரமாத்மான்னு சொல்றோம் இல்லையா? அந்த பரபிரம்மம் பரமாத்மாவுக்கு ஒரு நிழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் தான் பரபிரம்மம் பரமாத்மான்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ஆக்சுவலா அதுக்கு உருவமே கிடையாது, எதுவுமே கிடையாதுதான். புரியுறதுக்காக சரியா? இப்ப நான் தான் பரபிரம்மம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய நிழல் விழும்ல கீழ. சரியா? என்னுடைய நிழல் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு 10,000கணக்கான நிழல்களா வந்து விழுந்த மாரி வச்சுக்கோங்களேன். ஸோ சம்திங்ஸ் டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் மிரர்ஸ வந்து கீழ வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மிரர்ல என்னையே வந்து பல ஆயிரக்கணக்கான காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த பரபிரம்மத்தினுடைய நிழல்கள் இருக்கு இல்லையா? இந்த நிழல் உண்மையா? அது வெறும் பொய் தோற்றம் தானே! அது வெறும் தோற்றம். அது உண்மையாக இருக்க முடியாதுன்றது 100% உண்மைதானே! உண்மை நான் மட்டும் தானே! என்னுடைய தோற்றங்கள் உண்மையில் நானாக முடியுமா? அப்படி யோசிங்க இல்லைன்னா. சரியா? இங்க இருக்குது எல்லாமே மாயா தோற்றம்னு ப்ரூஃப் ஆயிடுச்சா இல்லையா? ஏதாவது ஒண்ணு நிலைச்சிருக்காங்க? எதுவுமே நிலைச்சில்ல. அப்ப எதுவுமே நான் இல்ல. இந்த உடம்பு மனசு மட்டும் இல்லங்க. எதிர்ல நீங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய உடம்பு மனசும் நான் இல்ல. இந்த நாற்காலி நான் இல்ல. இந்த டிவி நான் இல்ல. எதுவுமே நான் இல்ல. ஏன்னா எதுவுமே இல்ல. இல்லாதது எப்படி நான் இருக்க முடியும்? அப்போ இருக்கிறது எதுன்னு தேட வேண்டியது இருக்கு. இருக்கிறது எதுன்னா, ஏதோ பரபிரம்மம், ஆத்மா அப்படின்னு இருக்கிற மாரி சொல்லுவோம். வச்சுப்போம் இப்போதைக்கு. அப்ப இதெல்லாம் அதனுடைய நிழல்கள். ஏன்னா, ஒரு மாயத்தோற்றம் தெரியணும்னா, அதுக்கு ஒரு பேஸ் வேணும். இப்ப கோல்டு அப்படிங்கிற அந்த பேஸ்ல இருந்து பலவிதமான மாயத்தோற்றத்த பார்த்தோம்ல. கொலுசா பார்த்தோம், வளையலா பார்த்தோம், கம்மலா பார்த்தோம், என்னென்னவோ பார்த்தோம். ஆனா, அவைகள் எல்லாம் மாயத் தோற்றங்கள். எதனின் மாயத் தோற்றங்கள்? தங்கத்தின் மாயத் தோற்றங்கள் அவைகள். அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த உலகத்திற்கு ஒன்று பேஸாக இருக்கணும். அதனின் மாயத் தோற்றங்கள் இந்த உலகமாக விரிந்திருக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில பாருங்க. சரியா? இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதுதான் நீயாக இருக்க முடியும். இந்த மாயத் தோற்றங்கள் உண்மையிலே இல்லவே இல்லன்னு ஆயிடுச்சு. இல்லாதது எப்படி நானாக இருக்க முடியும்? என்ற அடிப்படையில பார்க்கும்போது, நம்ம ஈஸியா ப்ரூஃப் ஆயிடுது. மாறிக்கொண்டிருக்கின்ற வஸ்துக்கள் எதுவுமே உண்மையில் நானாக இருக்க முடியாது. மாயை நானாக இருக்க முடியாது. இந்த மாயைக்கு அதிஷ்டானம், மாயைக்கு அடிப்படை. அது இல்லைன்னா அந்த மாய தோற்றம் தெரியாதுல்ல. அங்க இல்லைன்னா எந்த மாய தோற்றமும் காட்ட முடியாது. அந்த மாதிரி இந்த உலக தோற்றத்திற்கு பிரம்மம், ஏன்னா பிரம்மத்தை விட்டு தனியாக மாயை என்று ஒன்று இருக்க முடியாதுன்னு ஞானதேவர் தெளிவா சொல்லிடுறார். சரியா? பிரம்மமே மாயைக்காக, விளையாட்டிற்காக ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி மகிழ்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு விஷயம் தான் நானாக இருக்க முடியும். என்ற ஒரு சிம்பிள் அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மாறுகின்ற எதுவும் நானாக இருக்க முடியாது என்று. அப்ப இந்த உடல் மனசு கண்டிப்பா நான் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கேள்வி வந்து நான் யாருன்னு கேட்கல. நான் சிம்பிளா என்ன கேட்டேன்னா, இந்த உடல் நான் அல்லன்னு புரிஞ்சுக்கிறது எப்படின்னு தான் கேட்டிருக்கேன். சோ, இட்ஸ் வெரி சிம்பிள் டு ப்ரூவ் தட் மாறிக்கொண்டிருக்கின்ற விஷயம் நானாக இருக்க முடியாது. மாய தோற்றம் நானாக இருக்க முடியாது. அல்லது இல்லவே இல்லாதது ஒன்று நானாக இருக்க முடியாது. சோ சிம்பிள். ஏன்னா மாயைங்கிறது இல்லவே இல்ல. இல்லாதத போயிட்டு நான் சொல்றது எவ்வளவு லூசுத்தனமா இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உடல், மனம் நான் அல்ல என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அப்போ இதெல்லாம் இருப்பதற்கு ஏதோ ஒன்று காரணமாக இருந்திருக்க கூடும்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுவே நான் என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத கூட நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கேள்வி அவ்வளவுதானே. இந்த உடம்பு நானே இல்லைன்னு எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க உடம்பே இல்ல அப்புறம் எப்படி நீயா இருக்க முடியும்? இல்லாதது எப்படிடா நீயா இருக்க முடியும்? அவ்வளவுதான் ஆன்சர். சரியா? இது போக நீங்களும் அழகா ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. என்ன சொல்லியிருந்தீங்க? உடலே நீ என்றால், உடலாகவே நீ இருப்பாய். உடலை நான் பார்க்கிறேன். உன்னையே நீ பார்க்க முடியாது. நாக்கு நாக்கின் சுவையை அறிய முடியாது. கண்ணு கண்ணையே பார்க்க முடியாது.
அப்படி நான் உடலை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு நீ எப்ப சொல்லிட்டியோ அப்பவே நீ உடம்பா இருக்க முடியாது. என் மனதின் ஓட்டங்களை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ மனமாக இருக்க முடியாது. அதை விட சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, நமக்கு 3 விதமான அனுபவங்கள் இருக்கின்றன. 3 விதமான மாயத்தோற்றம்னு கூட சொல்லலாம். கனவு, நினைவு, டீப் ஸ்லீப். அப்போ இந்த உடம்பும் மனதும் நீ என்றால் அப்ப கனவுல தோன்றது யாரு? சரி, இதுவே நீ என்றால் நீ அதை அனுபவித்தாய் அப்படின்னு சொல்றதா இருந்தா, அப்ப அது யாருன்னு ஆயிடும் இல்லையா? அப்போ கண்டிப்பா இங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? என்னுடைய எண்ணங்கள தவிர கனவுல வேற எதுவும் வந்துட முடியாது. சரியா? இப்ப கனவுல தெரிஞ்சவனும் நான் தான். அத ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்ப கனவுல தெரிஞ்சது நீயா? இப்ப இங்க தெரிஞ்சது நீயான்னு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ டீப் ஸ்லீப்ல ஒண்ணு இல்லாம இருந்தியே அது யாருன்னா, ஐய்யய்யோ! அப்ப நான் யார்றா அப்படின்னா, இந்த 3க்கும் அதிஷ்டானமாக ஒன்று இருந்திருக்க வேண்டும். அது வேணா நீயா இருக்க முடியுமே தவிர, மாறிக்கொண்டிருக்கும் இந்த 3 மாயத் தோற்றங்களும் நீயாக இருக்க முடியாது. அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்தும் அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன் குடுத்திருந்தீங்க. அதுவும் நல்லாவே இருந்தது. சோ தேர்ஃபோர் நான் இன்னைக்கு எந்த ஹையர் நாலேட்ஜுமே எக்ஸ்பிளைன் பண்ணல. கேட்ட கேள்விக்கு ஒரே ஒன் லைன் ஆன்ஸரா சிம்பிளா நான் சொல்ல வர்றது என்னன்னா, "உடம்பும் மனமும் நான் அல்ல என்று புரிய வையுங்கள்" அப்படின்னா, உடம்பும் மனசும் இல்லவே இல்ல. அப்புறம் அத எப்படி நீன்னு சொல்லுவ? அப்ப நீ எதுவா இருக்க முடியும் அப்படின்னா, அது கூட கொஸ்டின் இல்ல. உடம்பும் நலமும் நான் இல்ல. இல்ல, இல்லாதது நீ எப்படி இருக்க முடியும்? அதனால இந்த உடல் என்று மாயை எரிந்து கொள்ள இது ஒன்று மட்டும் உணர்ந்தாலே இந்த சத்சங்கம் வெற்றி பெற்றதாகவே கருதுகிறேன். அப்ப நீங்க அப்படிங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா, இத மாயான்னு நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அப்ப உணர்வது எது? அதுதான் நீங்க. இதை மாயை என்று உணர்வது எது? அதுதான் நீங்க. இல்லையா? ஏன்னா இந்த உடம்பையும், மனசையும் நான் அல்ல. எப்ப நீ அப்போ பர்ட்டிகுலரா இந்த ஸ்ரீயோட மைண்ட் அப்படிங்கிறது 10ஓட 11ஆ தான் இருக்கும். ஏன்னா இத மட்டும் நீங்க மாயைன்னு பார்க்கல. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே மாயையா பார்க்குறீங்க. இந்த உலகத்தையே மாயையா பார்க்குறீங்க. அப்ப அந்த உலகத்த மாயையின் அதிர்ஷ்டமாக நீங்கள் இருப்பீர்கள் அப்படின்றப்போ, அந்த பிரம்மமாக ஆட்டோமேட்டிக்கா மாறுவீங்க. எப்போ நீங்க இந்த உடல் மனதை மாயை இந்த உடல் உலகங்களை இந்த எல்லாத்தையுமே மாயைன்னு புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த சேம் மொமெண்ட் நீங்கள் பிரம்மத்தை உணர முடியும். அல்லது நீங்கள் பிரம்மத்தை உணர்ந்தால் இது மாயை என்று உணர்ந்து விடலாம். பட் ஈஸி டாஸ்க் எது? இது மாயைன்னு உணர்வதுதான். அப்போ இந்த ஸ்ரீ அப்படிங்கிற நான் இருக்காதுங்க. இந்த நான் எனதோ தூக்குறதுக்கு 1000 போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போராட்டமும் பண்ண வேணாம். இந்த உடல் உலகங்கள் அனைத்தையும் மாயை என்று புரிந்த மாத்திரத்திலே நீங்கள் சாட்சியாக மாறுவீர்கள். இடையில நீங்க சுதா ஏதோ சொல்லிட்டு இருந்தா. சரியா? நான் இந்த மாயாவை பார்த்துக் கொண்டிருப்பவன். சாட்சியாக பார்த்துக் கொண்டிருப்பவனாக இருக்கின்றேன். அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே என்னுடைய ரெஃப்ளெக்ஷன். சரியா? இப்ப நான் தான் பரபிரம்மம்னா என்னுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் லட்சக்கணக்கா தெரியுதுன்னு சொன்னேன்ல. அப்ப அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளவுதான். அது பாட்டுக்கு என்ன வேணா பண்ணிட்டு போகுது. அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்ல. ஐ அம் ஜஸ்ட் சீயிங் அண்ட் வாட்சிங் அண்ட் என்ஜாயிங் தி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இது மாயை என்ற தெளிவான உணர்வோடு புரிந்து கொண்டு நான் அதை ரசித்த வண்ணம் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல, நான் எதுக்கு என் ரிஃப்ளெக்ஷன் இப்ப பார்த்துட்டு இருக்கணும்? பார்க்க கூட வேணாங்க. ஏங்க என் நிழல் கீழ இருக்குன்னா, அந்த நிழல நான் பார்க்கணும்னு அவசியம் இருக்கா என்ன? அந்த நிழல பார்க்க கூட வேணாங்கிறேன் நான். அந்த நிழல் நீ பார்க்காம கூட அமைதியா இருக்கலாம். அதுதான் மனமற்ற நிலை. பார்க்கிறதுக்கும் ஒரு எண்ணம் தேவைதானே! அப்ப அது கூட மனசுல வந்துருது. அந்த ம இல்லாததுன்னு ஆயிடுச்சு. நிழல் இருக்கா? ஏங்க நிழல் உண்மையாங்க? இல்ல இல்லங்க. அந்த பொய் நிழல நான் பார்த்தா என்ன? பார்க்கலைன்னா என்ன? அப்போ நீ ஒன்று இந்த ஒட்டுமொத்த உடல் உலகங்களை பார்ப்பவனாக இருப்பாய். அல்லது எதையும் பாராமல் நீ நீயாக இருப்பாய். ஆனாலும் நீ எதுவுமே பண்ணலைன்னாலும், நீ பார்க்கலைன்னாலும், உனது நிழல் அது விழுந்துகிட்டு தான் இருக்கும். அது ரிஃப்ளெக்ஷன் இருந்துகிட்டு 1000 நடந்துகிட்டு தான் இருக்கும். நீ அத சும்மா பார்த்து ரசிக்கணும்னா ரசிச்சுக்கோ. இல்ல அத பார்க்காம ஜம்முன்னு சும்மா உட்காரணும்னா கூட உட்காரு. என்ற நிலை அந்த பரபிரம்ம நிலை. சோ அந்த நிலை உங்களுக்கு வர்றது கஷ்டம்லாம் ஒண்ணும் நினைக்காதீங்க. இந்த உடல் உலகங்களை மாயை என்று புரிந்த மாத்திரத்தில் அது வரும் அப்படிங்கிறதுனால, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான இந்த முயற்சியை நீங்க பண்ணுங்க. இந்த உடல் மனம் நீங்கள் அல்ல ஏனென்றால் அது இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த உடல் உலகங்கள் அனைத்தையும் மாயை என்று புரிந்து கொள்ளும்போது, இல்லாததாக நீங்கள் இருக்க முடியாது என்று மட்டும் திட்டவட்டமாக நம்பி இந்த உலகை காண வேண்டும் என்று மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன்.